நம்ம இன்னைக்கு முதல் செய்தியாக எடுத்திருக்கிறது பட்டினப்பாக்கம் அந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த எஸ் பார்த்திபன் அப்படிங்கிறவர் 2011 அவருக்கு வீடு ஒதுக்கி இருக்காங்க. அதன் பிறகு அரசு 2024 அவருக்கு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணிடுங்க, இந்த இடத்துல வேற ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு அங்கே இருந்த எல்லாருக்குமே அது சர்வ் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ எனக்கு வேற வீடு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காரு, உயர்நீதிமன்றத்தில் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. அப்போது நீதிபதி அவர்கள் காட்டமாக ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாம் அரசியல் சட்ட அமைப்புக்கு மேலானவர்களா? வீடு ஒதுக்குவதில் கூட நீங்கள் பாராமுகம் காட்டுகிறீர்கள், ஆளுங்கட்சியினருக்கு தான் நீங்கள் ஒதுக்குறீங்க, இது சரியல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான இதையும் நீதிமன்றம் பதிவு செய்திருக்க செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பட்டினப்பாக்கத்தை சேர்ந்த எஸ் பார்த்திபன் என்னன்னு சொல்கிறாரு, கடந்த ஜூன் மாதம் எல்லாரும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் மாற்று குடியிருப்பே சாங்ஷன் பண்ணலையே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரி, அப்படின்னா யாருக்குமே இருக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அவர் அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு என்னென்னா, கட்சியை சார்ந்தவர், ஆனால் முன்னாள் அமைச்சர். ஏன்னா அந்த பத்திரிகை செய்யல பேர் வரல, ஆனால் நீதிபதி அவர்கள் குறிப்பிடும்போது பெயர் உள்பட சொல்கிறாரு அவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய நேர்முக உதவியாளர் அவங்க 2 பேர், அவங்களுக்கு KK நகரில் இருக்கக்கூடிய வீடு அலாட் பண்ணுறாங்க. நாங்கள் பொது அந்த தேர்வு அடிப்படையில் எங்களுக்கு அங்கே கிடச்சிருக்குது. இப்போ எங்களை ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு இது பண்ணல. ஆனால் ப்ரியாரிட்டி பேசிஸில் ஒரு அமைச்சருக்கு நேர்முக உதவியாளர், அதுவும் முன்னாள் அமைச்சருக்கு நேர்முக உதவியாளராக இருந்தாங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் சாங்ஷன் பண்ணது எப்படி சரி அப்படின்னா, அடுத்த ஒரு வழக்கை தொடுக்கும் பொழுது தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் அமைச்சருடைய உதவியாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவர்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த திராவிட மாடல் அடிக்கடி சொல்கிறது என்ன, சமநீதி, சமூக நீதி. அவங்க சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். இன்னொன்று, இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அப்படின்னாலே அவங்களுக்கு அப்படி கையெல்லாம் சொரிய ஆரம்பிக்கும். அதில் பல ஊழல் முறைகேடுகள் இருக்கும். இவங்க ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே பண்ண ஒரு கம்பெனி தான் PNR, ஏதோ ஒரு கம்பெனி திருவொற்றியூர் பகுதியில் 160 கோடி ரூபாய்க்கு சொல்லப்பட்ட ப்ராஜெக்டு. அதில் தரமற்ற இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருங்க. இந்த குற்றச்சாட்டுகள் அதற்கு பிறகும் கூட அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் ஒதுக்கப்பட்டது. அதற்கு அந்த நேரத்தில் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததும் அது பாதியில் இதானதுன்னு பார்க்குறோம். இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியிலேயே வேண்டப்பட்டவர்களுக்கு அதில் சலுகையாக கொடுக்கப்பட்டது. அதில் ஜாஃபர் சேட், அப்போ முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவருக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபு பேரில் அது இருந்ததுன்னு அது வழக்கு ரொம்ப நாளாக நடந்தது. இப்போ அவருக்கும் அந்த வழக்கு இதுலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை இப்போ விடுவிச்சிருக்கிறாங்க. எப்படி கேஸ் நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இது போல் வீட்டு வசதி வாரிய அதில் அலோகேட் பண்ணுறதுல எப்பொழுதுமே திமுக அரசு அதில் பல முறைகேடுகள் செய்திருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். அதே நேரத்தில் சில பேருக்கு இவங்க கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், தமிழறி மணியன் அவர்களுக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு. ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதனால தான் அவர் மிகப்பெரிய அளவில் பரிமளிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேர்மையான அரசியல்வாதி. இந்த திராவிடம், இந்த தமிழகம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த திராவிடத்தின் 2 கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி, மாற்று யாராவது வருவாங்களான்னு சொல்லி அவர் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போவார். பல இடங்கள்ல அவருக்கு தோல்வி. அவர் வைகோ சீஃப் மினிஸ்டரா கேண்டிடேட் அப்படின்னாரு. இப்போ வைகோடைய நிலைமை இப்போ அவர் பார்த்து என்ன கருத்து சொல்லுவார்னு தெரியல. அப்பிறகு பாஜக அந்த கூட்டணி அமைவதற்கு அவர் காரணமாக ஒரு நேரத்தில் இருந்தார். அந்த கூட்டணிக்கெலாம் அவர் பேசினார். அப்புறம் சீமானை நம்பினார். அதுக்கப்புறம் சீமானை வட வருத்தலுங்காரு, இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்டேருந்தும் கொஞ்சம் வெளியில் வந்தார். அதற்கு பிறகு காந்திய மக்கள் இயக்கம் இது மாதிரி விஷயங்கள் இது பண்ணார். ரஜினி கடைசியில் பார்த்தோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, யாராவது இந்த திராவிடத்தை எதிர்க்க ஸ்ட்ராங்கான ஆள் வருவாங்களாம். பிறகு அண்ணாமலையை கூட அவர் ஆதரித்தாருங்கிறத பார்க்குறோம். அவருக்கு இது பண்ண திமுகவை விமர்சிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்களா, நாங்கள் வீடெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சில பேரை விட்டு தூண்டி எழுத விட்ட உடனே அவர் இந்த வீடே வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு. ரொம்ப சமீபத்தில் பார்த்தோன்னா, நாங்கள் தமிழ் எழுத்தாளர்களுக்கெல்லாம் வீடு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பல பேருக்கு கொடுக்கல
அப்படிங்கிற அப்படின்னு இதே ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பார்வைக்கு வந்து அவர் ஒரு அப்சர்வேஷன் சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளே விளக்கம் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறேன். ஆகவே சமநீதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அவர்கள்ட்ட. சரி, அவங்களுடைய இடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, கலைஞர் வாழ்ந்த இடம், கோபாலபுரம் வீட்டையே மருத்துவமனையாக கொடுத்தவர் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னால கூட உதயநிதி ஸ்டாலின் உருட்டியிருக்காரு. ஒன்றும் கொடுக்கலையே. இப்போ அந்த அங்கே இருக்க தயாளு அம்மாள் வேற எங்கேயும் இருக்க முடியாதா? அது இல்ல, அவருக்கு பின் தான் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. அதான். ஸோ அதுக்கு எப்படி வேணாலும் அவங்களுக்கு அவங்களுடைய அவங்க கையில் மீடியா இருக்குது, யாராவது இப்போ கேட்க போகிறாங்களா என்ன? அது உயிரில் அப்படி தானேங்க இருக்குது, நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையேன்னு. ஆகவே இந்த வீட்டு வசதி வாரியம், இதாவது பொது பணத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தரமற்ற முறையில் இருக்கும். அரசியல் நோக்கத்தோடு செயல்படுவார்கள், அதிகார துஷ்பிரயோகத்தோடு செயல்படுவார்கள் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பார்வையாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வாரங்களாக நீதிமன்றம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த தமிழக அரசின் மீது ஒரு கொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை குறித்து எந்த பிரதான ஊடகங்களும் டிஸ்கஷன் பண்ணல அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது.